தமிழர் முழக்கம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி தேதியில் மிகவும் ஆபத்துகரமான கடல் வழி பயணம், ஈரானால் தடை செய்யப்பட்ட பகுதின்னு அறிவிக்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து இந்தியாவினுடைய ஷான்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் வெற்றிகரமாக கடந்து இந்தியாவை வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த செய்தி உலகம் முழுவதிலும் பெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது எப்படி கடந்து வந்துச்சு, என்ன மாதிரியான அனுகூலங்களை பயன்படுத்தி அந்த கேப்டன் வந்து அந்த கப்பலை இங்கே கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு பின்னாடி யாருடைய ராஜதந்திரம், யாருடைய உழைப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 1 சவுதியின் துறைமுகத்திலிருந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு இந்திய கப்பல் ஷான்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சரக்கு கப்பல் சவுதியின் துறைமுகத்தை விட்டு கிளம்பி இருக்கிறது. நம்முடைய இந்தியாவின் மொத்த தேவையில் 50% மேலான கச்சா எண்ணெய் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ் ஜலசந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழியின் மூலயமா தான் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. சமீப காலமாக ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இவர்களுக்கு மத்தியில் நடக்கிற இந்த போர் பதற்றத்தின் காரணமாக ஈரான் வந்து இந்த ஜலசந்தியை வந்து முழுமையாக தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து அனுமதி இல்லாமல் எந்த நாட்டினுடைய கப்பல் அதன் வழியாக பயணம் செஞ்சாலும் அதை சுட்டு தகர்த்து முழுமையாக அழித்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் நேவல் மினிஸ்டரும் வந்து இந்த தகவலை கொடுத்துருந்தாங்க. அதன்படியே பர்மிஷன் இல்லாமல் வந்த 2 சரக்கு கப்பல்களை முழுமையாக தகர்த்திருக்கிறாங்க. பேங்காக்கை சேர்ந்த மயூரி அப்படின்ற ஒரு கப்பலையும், யூரோப் நாட்டை சேர்ந்த ரோம் அப்படின்ற ஒரு கப்பலையும் முழுமையாக தகர்த்து எரிஞ்சிருக்கிறாங்க. இது வந்து உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்பு காரணமாக விலை அதிக மடங்கு உயர்ந்திருக்குது. கச்சா எண்ணெயின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது, தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இதனால் வந்து இந்தியா பெரும் மக்கள் தொகையை கொண்ட நாடு பாதிக்கப்பட்டிருக்குது. இதன் நடுவில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸை கடக்க முடியாத காரணத்தினால தான் வந்து இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதா வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு நடுவில் இந்தியாவை சேர்ந்த லிபேரியன் அப்படின்ற ஒரு சரக்கு கப்பல் மட்டும் எப்படி இந்த பாதையை கடந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 1 சவுதியிலிருந்து கிளம்பின இந்த கப்பல் மார்ச் 8 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸை சென்று அடைஞ்சிருக்கு. அங்கே அடைந்த பிறகு அந்த இந்தியன் கேப்டன் என்ன செஞ்சுருக்காருன்னா, ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர் அப்படின்ற ஒரு நேவிகேஷன் சிஸ்டமை வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் பண்ணியிருக்காரு. அதாவது கோயிங் அவுட் ஆஃப் ரடார், கோயிங் டார்க், சுத்தமாக ஜீரோ. இந்த சிஸ்டத்தினுடைய ஒரிஜினல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடென்டிட்டி ப்ளஸ் லொக்கேஷனை ரிவீல் பண்ணுறது தான் இந்த சிஸ்டமோட வேலை. எப்படி ஒரு விமானம் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலின் மூலயமா அது எங்கே இருக்குது, என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிச்சி அதை கண்ட்ரோல் பண்ண முடியுதோ, அதுபோல் ஷிப்ஸுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் வந்து இந்த ஏஐஎஸ் டிரான்ஸ்பாண்டர். இதை வந்து முழுமையாக ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஷிப்பில் இருக்க ஃபுல் லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஐடென்டிட்டியை கூட மறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. மார்ச் 8 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருட்டடைந்த ஒரு கப்பலாக இந்த கப்பல் பயணம் செஞ்சுருக்கு. 9 இந்த பக்கம் வந்த பிறகு மறுபடி இந்த கப்பலினுடைய எல்லா சிஸ்டமும் ஆக்டிவேட் பண்ணி ரடார்க்குள்ளே வந்திருக்காங்க. இந்த துரிதமான கேப்டனின் செயல்பாடு உலகமே வியந்து பாராட்டி கொண்டிருக்கிறது. மார்ச் 11 இந்த கப்பல் வந்து நம்முடைய மும்பை துறைமுகத்தை வந்து அடைஞ்சிருக்கிறது. 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் வந்து வெற்றிகரமாக இந்திய மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த கப்பல் எப்படி வந்துச்சு? வெறும் லைட்டையும் டிரான்ஸ்பாண்டரையும் ஆஃப் பண்ணதுனால மட்டும் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதற்கு பின்னாடி இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களின் முயற்சி முக்கியமான பங்கை வகித்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா 3 கட்டமாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் திரு அப்பாஸ் அவர்களிடம் பேசியிருக்கிறாங்க. பிப்ரவரி 28, மார்ச் 5, மார்ச் 10 இந்த 3 கட்டமாக இந்தியாவின் கப்பல் வழி பாதுகாப்பையும் இந்தியாவினுடைய எரிசக்தி பாதுகாப்பையும் பற்றி அவங்கக்கிட்ட பேசியிருக்கிறாரு. இந்த ராஜதந்திரம் டிப்ளமேசியினால தான் வந்து இந்த கப்பல் வந்து ஈரானால் சுட்டு வீழ்த்தப்படாமல் வெற்றிகரமாக இந்தியாவினுடைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உலகமே இந்த கச்சா எண்ணெயை எப்படி ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போகலாம், இதை எப்படி வந்து
வல்லாதிக்க நாடுகளே வந்து செய்ய முடியாத ஒரு காரியம். ஈரான், இஸ்ரேல் போல வல்லாதிக்க நாடுகளுடைய கப்பலையே ஈரான் சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது, இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜதந்திரிகளால் நடத்தப்படும் ஒரு நாடு இதை வெற்றிகரமாக செஞ்சிருக்கு என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த ராஜதந்திர முயற்சிகளின் காரணமாக ஆல்ரெடி வந்து சேர்ந்த ஒரு கப்பல் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கப்பல்களும் வந்து அந்த பாதையை தற்பொழுது கடந்து கொண்டிருக்கிறதாக உலக செய்திகள் பதிவிட்டு கொண்டிருக்கிறாங்க. புஷ்பக், பரிமளம் அப்படின்ற 2 கப்பலும் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்தியாவில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை முற்றிலுமாக சரி செய்யப்படும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வந்து முழுமையான நம்பிக்கையும் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாரு. இது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். வல்லாதிக்க நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களாலேயே செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்தியா செய்திருக்கிறது. இவர்களுடைய கப்பலே வந்து அந்த ஈரான் நேவல் சிஸ்டம் வந்து முழுமையாக அழிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய கப்பல் ஒரு கன் ஃபயர் இல்லாமல், ஒரு பாம்ஸ் இல்லாமல், ஒரு மிசைல்ஸ் இல்லாமல் முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தையின் மூலமாகவே வந்து இது ஒரு சமாதானமான அகிம்சை முறையிலேயே இந்த கப்பல் வந்து நமது தேசத்தை வந்து சேர்ந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தமிழர் முழக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.